ஹாய், ஃப்ரைடே ஈவினிங் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் சிஸ்டர் இன்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து வரலட்சுமி அம்மன் இது மாதிரி அலங்காரம் பண்ணி சுவாமி கும்பிடுவாங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு சுவாமி எல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதமும் சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தீபாரதனையும் காமிச்சாங்க, சாமி கும்பிட்டாச்சு. சாட்டர்டே மார்னிங் சூடாக காஃபி போட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு என்னோடய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. என்னடா கீரையை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை வச்சு சப்பாத்தி தான் செய்ய போகிறேங்க. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசை. இன்றைக்கி கீரை கரெக்டாக விற்றுது, அதனால் பாலக்கீரை சப்பாத்தி தாங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்கிற தண்ணியில் நம்ம கீரை ஆட் பண்ணலாம். கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டேன், 2-3 தரம் வாஷ் பண்ணிட்டேன். கீரை நல்லா வேகட்டும். சப்பாத்தியும் நான் ரெடி பண்ணிட்டேங்க. பாலக்கீரை சப்பாத்தியும் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன். பாலக்கீரை சப்பாத்திக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நூக்கல் குருமா தான், கூடவே தேங்காய் சட்னியுமே செஞ்சுருந்தேன். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. மதியம் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சாதம், மணத்தக்காளி வத்த குழம்புங்க. மணத்தக்காளி வத்த குழம்பு தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் மிளகு ரசம். தொட்டுக்க வந்து சைட் டிஷ் வந்து பழைய சாதம் வத்தல் பிடிச்சதும் அப்புறம் கஞ்சி வத்தல். இது தாங்க சைட் டிஷ்.